வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் லூப்ஸ். ஸோ நம்ம போன வீடியோவில் டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ இதுவும் ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லேயே அனதர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் லூப்ஸ். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர் ஆர் maybe a situation when you need to execute a block of code several number of times. In general, the statements are executed sequentially. So the first statement in a function is executed first, and the second statement is executed second, and so on. So the programming language provide various control statements that allow for more complicated execution path. So a loop statement allows us to execute a statement or group of statements multiple times. And the following is the general form of the loop statement in most of the programming languages. In a statement அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் லூப், while லூப், ஃபார் லூப், அதுக்கப்புறம் பிரேக் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இது என்ன, இட் ப்ரொவைட் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் லூப் டு ஹேண்டில் த லூப்பிங் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ ரிப்பீட் லூப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிக்யூட் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் அப்ரிவேட் த கோட் தட் மேனேஜ் த லூப் வேரியபிள். ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் டைமில் நம்மளுக்கு ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகணும், சீக்வென்ஸாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம ரிப்பீட் லூப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு என்னாகும், அகைன் என்னாகும், நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஸ்டாப் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே இன்னைக்கு நம்ம இதை கன்சோல்லையும் நம்ம ரன் பண்ணலாம், இல்லை நம்ம எடிட்டர்லையும் ரன் பண்ணலாம். நான் இங்கே சோர்ஸில், அதாவது எடிட்டரில் பண்ணுறேன். இது என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் அப்படிங்கிறது என்னன்னா அதோட ஃபங்க்ஷன் நேம் ரிப்பீட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பிரேஸ்க்குள்ள சம் கமெண்ட்ஸ். கமெண்ட். அப்புறம் என்ன பண்றோம், இஃப் கண்டிஷன். கமெண்ட். அதுக்கப்புறம் கண்டிஷன், இஃப் கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், the statement of the block. ஸோ கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த கண்டிஷன் என்ன ஆகும், நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரேக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ இதுதான் சின்டாக்ஸு. இது ஓப்பன் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ். இதில் தான் நம்ம பிரேக் கொடுக்கணும். இதை எடுத்துடலாம். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். இதோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், விங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், வெக்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிறது சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிஎன்டி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 2 என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வெக்டாரில் நம்ம ஹலோ லூப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அடுத்து சிஎன்டிங்கிறதுல 2ங்கிற ஒரு வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிப்பீட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேமு. ஸோ ஓப்பன் பிரேஸ் கொடுத்துருக்கோம்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த வியை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, பிரிண்ட் வி. ஸோ அந்த வெக்டார். அடுத்து என்ன பண்றோம், சிஎன்டி பிளஸ் 1. அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, இந்த சிஎன்டியில் என்ன வரும், 2 + 1 3 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் சிஎன்டி கிரேட்டர் தென் 5 வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகணும், அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 5 வந்தோடனே பிரேக் ஆகி வெளியில வந்துடும். ஸோ இதுதான் வந்து இந்த இஃப் கண்டிஷனோட சின்டாக்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ராம் இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு வெக்டார் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிப்பீட்டுங்கிறது ஃபங்க்ஷன். உள்ளுக்குள்ளே போனோடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம் வெக்டாரை. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா, அப்போ தானே லூப் என்ன ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து சிஎன்டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் வந்து சிஎன்டி கிரேட்டர் தென் 5. ஸோ 5 வர வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், பிரேக். ஸோ பிரேக் வந்து என்ன ஆகும், 5 வந்தோடனே நம்மளுக்கு பிரேக் ஆகி அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, 4 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த லூப், ஹலோ லூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2ன்னு கொடுத்துருக்கோமா, சரி நம்ம இங்கே 2ன்னு கொடுக்காம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 1ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. என்ன ஆகுது, 5 டைம்ஸ் வரைக்கும் வருது. ஸோ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 3 4 5 4 டைம்ஸ் வரும். 1ன்னு கொடுத்தோம்னா 5 டைம்ஸ் வரும். ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டுக்கு அப்புறம் ஒயில் லூப், ஒயில் கண்டிஷன். ஸோ நம்ம வந்து சி அண்ட் C++ ஜாவா எல்லாத்துலேயுமே ஒயில் கண்டிஷன் லூப் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் த சேம் கோட் அகெயின் அண்ட் அகெயின் அன்டில் எ ஸ்டாப். சேம் திங் தான், இஃப் கண்டிஷனுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே சேம் திங் தான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கோடு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் அந்த கண்டிஷன்ஸ் அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒயில் லூப்பில் இதே சேம் வச்சுப்போம், இதே வச்சுப்போம். இங்கே ரிப்பீட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிப்போம், ஒயில் கொடுத்துப்போம், WHILE ஒயில் கொடுத்தாச்சு. ஒயிலுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு கண்டிஷன் வரணும் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ கண்டிஷன் கொடுக்குறேன். கண்டிஷன் வந்து சிஎன்டி, அதே சிஎன்டி தான் நம்ம வச்சுருக்கோம், சிஎன்டி less than 7, less than 7 வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், லூப் வந்து வரணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து சிஎன்டி ஈக்குவல் டு சிஎன்டி ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே இதை ரெண்டையும் எடுத்துடுறேன். So when the condition is tested and the result is false, the loop body will be skipped and the first statement after the while loop will be executed. ஓகேவா, ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஒர்க் ஆகும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன ஆகிடும், the loop body will be skipped and the first statement மறுபடியும் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே while loop விட்டு வெளியில் வந்துடும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், வெக்டர் அதே சேம் கொடுத்துருக்கோம், சிஎன்டி 1ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து கண்டிஷன் சிஎன்டி less than 7 வரைக்கும் என்ன ஆகணும், நம்மளுக்கு லூப்பு ஒர்க் ஆகணும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணுவோம், ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, எத்தனை வாட்டி வந்திருக்கு, நம்மளுக்கு 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 7 வந்தோடனே என்ன ஆகிடும், கண்டிஷன்
என்னாகும்? கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ என்னாகும்? இந்த லூப் பாடி வில் பி ஸ்கிப்டு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து 6 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரன் ஆயிடுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் வந்து லைக் ஏ வைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னா இந்த வேல்யூ இன் வெக்டார். ஸோ நம்ம முன்னாடி இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 3 பார்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து C++ல என்ன பண்ணுவோம்? இனிஷியலைசேஷன் பார்ட் கொடுப்போம், கண்டிஷன் பார்ட் கொடுப்போம், அப்புறம் இன்க்ரிமெண்ட் பார்ட் கொடுப்போம். ஆனால் இங்கே ஆர் ப்ரோக்ராமிங்கில் அப்படி எதுவுமே கொடுக்க மாட்டோம். இது வைல் லூப் மாதிரி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப் இஸ் a repetition control structure that allows you to efficiently write a loop that needs to be executed a specific number of times. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார் அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபார் வேல்யூ இன் வெக்டார் உள்ளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம வந்து அதோட எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டாருக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம் மெசேஜ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? வெக்டாரில் வந்து லெட்டர்ஸ் 1:4 அப்படின்னா என்ன இருக்கும்? ABCD. ஸோ அது வரணும் நம்மளுக்கு. ஃபார் I in V. ஸோ இது வந்து என்ன இருக்கும்? ஐங்கிறது வேரியபிள். ஸோ இந்த லெட்டர் நம்ம கொடுத்துருக்கோம்ல ஃபர்ஸ்ட்லேருந்து 1:4 கொடுத்துருக்கோமா? ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்து என்ன ஆகும்? ஐயில் ஸ்டோர் ஆகும், செக் பண்ணும். ஸோ இருக்கு, அப்போ பிரிண்ட் ஐ வரும். ஸோ என்ன ஆகும்? 1:4 வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரன் பண்ணுங்க. என்ன வருது? ABCD வரைக்கும் தான் வரும். ஏன்னா நம்ம 1:4 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 1 வந்து A. ஸோ வந்து லெட்டர்ஸில் வந்து பார்க்கும் A இருக்குது, அடுத்தது B, அடுத்தது C, அடுத்தது D. அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லேயே இது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.